நம்முடைய ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திரு. எப்பொழுதுமே நாம் காத்திருப்பதற்கு சம்மதிப்பதில்லை. ஏனென்றால் நமக்கு உடனடியாக காரியங்கள் நடத்தப்பட வேண்டும், இமிடியட்டாக, இன்ஸ்டன்டாக காரியங்கள் செய்யப்பட வேண்டும் என்று இந்த நாட்களில் நாம் அதிகமாக விரும்புகிறோம், அதை எதிர்பார்க்கிறோம். கிட்டத்தட்ட எல்லாருக்குமே, சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரை இது நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. நாம் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறார். ஆனபடினாலே நீங்களும் நானும் திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. மனிதர்களுக்கு காத்திருந்து சோர்ந்து போயிருக்கலாம், சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து இருக்கலாம். சில பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய வரவுக்காக, பிள்ளைகளிடத்திலிருந்து வரவேண்டிய நன்மைக்காக காத்திருந்து சோர்ந்து போயிருப்பார்கள். அவர்கள் வாழ்க்கையிலே தோல்வியை கண்டவர்களாக காணப்படுவார்கள், வெறுமை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்களாக இருப்பார்கள். ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், எந்த விதமான போராட்டத்துக்கு மத்தியில சோர்ந்து போய் அவமானத்துக்கு மத்தியில் இருந்தாலும், இந்த நேரத்தில் ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. எதற்காக திடமனது வேண்டும்? நம்முடைய ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். மனிதர்கள் கைவிட்டாலும், பெற்றோர் பிள்ளைகளை கைவிட்டாலும் நம்முடைய தேவன் கைவிட மாட்டார். சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லை, போராட்டங்கள் பெரிதாக இருக்கிறது. ஆனாலும் திடமனதாயிருங்கள். தேவன் சொல்லுகிறார், நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவியானவர் சொல்லுகிறார், பரிசுத்தமுள்ள தேவன் சொல்லுகிறார், உங்களை ரட்சித்த ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களோடு நடந்து வருகிற கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஒரு தகப்பன் பிள்ளையை பார்த்து சொல்வது போல இந்த பரம தகப்பன் சொல்லுகிறார், திடமனதாயிருந்து எனக்கே காத்திரு, நான் உன் காரியத்தை செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுவார். ஆமென், அல்லேலூயா. திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திருங்கள். அவருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள், இருதயம் பலப்படும், தைரியப்படும். சந்தேகங்கள் வருகிற இடத்தில் காத்திருக்க சில நேரங்கள் காத்திருந்து கண் பூத்து போன ஒரு சூழ்நிலை கூட இருக்கலாம். ஆனாலும் இந்த நாளில் ஆவியானவர் சொல்லுகிறார், விசுவாசத்தோடு அவருடைய வார்த்தைகளை நம்ப வேண்டும். சில நேரங்களில் நாம் சோர்ந்து போவதற்கு காரணம் என்னவென்றால், அவருடைய வார்த்தை நமக்குள் இல்லை, அந்த விசுவாச வார்த்தைகள் நமக்குள் இல்லை. ஆண்டவரை தேடும் பொழுது விசுவாச வார்த்தைகளை முன்னிட்டு தேட வேண்டும். அவருடைய வசனத்தை வாசியுங்கள், அவருடைய சமூகத்தில் போய் செபியுங்கள், விண்ணப்பம் பண்ணுங்கள், கண்ணீர் வடிக்க முடிந்தால் கண்ணீர் வடியுங்கள். உங்கள் இருதயத்தை திறந்தவரை தேடுங்கள், முழு பலத்தோடு அவரை ஆராதியுங்கள். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திருங்கள். உங்கள் தேவைகளை சந்திப்பார், உங்கள் காரியங்களை பொறுப்பெடுப்பார், உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் தருவார். உங்கள் இருதயம் ஸ்திரப்படும், உங்கள் குடும்பம் கட்டப்படும், உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திருங்கள். ஆமென், ஆமென்.